முகத்துல வந்து கருநிற திட்டுக்கள் உண்டாகுது அப்படின்னாலே ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம், செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகளா வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதற்கான தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய குடலை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும். இது நபரை பொறுத்து வந்து மாறுபடும். ஒருவேளை இந்த முகத்துல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள் ரொம்ப நாளா வந்து இருக்கு அப்படின்னா 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு சிலருக்கு ஒரு நாள் டீடாக்ஸ் பண்ணனாலே வந்து போதும். ஸோ அந்த ஒரு நாள் வந்து அவங்க டீடாக்ஸ் பண்ணும்போது அவங்க பாடி நல்லா வந்து கிளென்ஸ் ஆகி ஸ்கின்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். கோஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். இந்த கோஷ்டம் வாங்கி நல்லா பொடி பண்ணிட்டு இது கூட நார்த்தம் பழச்சாறு இல்லைன்னா எலுமிச்சை சாறு, ஸோ இது சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க கற்றாழையோட அந்த ஜெல்லும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு முகத்துல நீங்க வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த கருநிற திட்டுக்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த கோஷ்டம், நார்த்தம் பழச்சாறோ இல்லை எலுமிச்சை பழச்சாறு, கற்றாழை ஜெல் சேர்ந்து அந்த பேக்கை வந்து போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல குளிர்ந்த தண்ணியினால ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் போடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு வந்து மாற ஆரம்பிக்கும்.